Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இன்னைக்கு நமக்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கான MBBS BDS கவுன்சிலிங்க்கு ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் நீட் யூஜி 2025ஓட அப்ளிகேஷன் நம்பர், நீட் யூஜி 2025ஓட ரோல் நம்பர் அண்ட் உங்களோட 12th 10th அப்புறம் உங்களோட அந்த கேட்டகரி டீட்டெயில்ஸ் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸப்ட் நீட் ஸ்கோர். நீட் 2025 ஸ்கோர் வந்து நமக்கு ஜூன் 14ஆம் தேதி தான் ஃபைனல் ரிசல்ட் ரிலீஸ் ஆகும். அதில் தான் உங்களுக்கு நீட் ஸ்கோர் கார்டு கொடுப்பாங்க. அந்த நீட் ஸ்கோர் கார்டில் தான் ஆல் இண்டியா ரேங்க்கு, கேட்டகரி ரேங்க்கு, மார்க்கு இது எல்லாமே இருக்குங்க. இப்போது நமக்கு இதற்கான அஃபிஷியல் வெப்சைட் என்ன, அந்த அஃபிஷியல் வெப்சைட் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்களா அப்படின்றத இப்போ நம்ம குயிக்காக பார்த்துடலாம். இப்போ இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இதுதான் அஃபிஷியல் வெப்சைட் tnmedicalselection.net tnmedicalselection.net. இந்த வெப்சைட்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஜி கோர்சஸ்னு இருக்கும். அதில் MBBS BDS கிளிக் பண்ணோன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஆக்சுவலி இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்குமே 2024க்கான டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக இருந்துச்சு. இப்போ அது எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு எனி டைம் நமக்கு வந்து டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான லிங்க்கு இதில் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு ப்ராஸ்பெக்டஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து நமக்கு அப்ளிகேஷன் லிங்க் ஃபார் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா ரெண்டுமே ஓப்பன் ஆகும். ஸோ திஸ் இஸ் த அஃபிஷியல் வெப்சைட் tnmedicalselection.net. வந்துடணும். யூஜி கோர்சஸில் MBBS BDS கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் லிங்க்கு மற்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு வரும். ப்ராஸ்பெக்டஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த வெப்சைட் தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்க வேண்டிய அஃபிஷியல் வெப்சைட் tnmedicalselection.net. இந்த வெப்சைட்டை நல்லா நம்ம நோட் பண்ணிக்கணும். இன்றைக்கி நமக்கு அப்ளிகேஷன் வந்ததும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்ளிகேஷனோட டெமோ வீடியோ கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவோம். அண்ட் தென் டவுட் கிளாரிஃபையிங் செஷன்ஸ் வந்து ஜூம் மீட்டிங்கில் வைப்போம். அதுக்கான லிங்க்கை நம்ம வந்து டெலகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் சேனல்லையும் ஷேர் பண்ணுவோம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜூம் மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களோட டவுட் என்ன அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் போடும்போது நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், கண்டிப்பாக மொபைல் ஃபோன்லையோ அல்லது டேப்லையோ அப்ளிகேஷன் போடாதீங்க. டெஸ்க்டாப்போ அல்லது கம்ப்யூட்டர், அந்த லேப்டாப் அல்லது டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் அதில் அப்ளிகேஷன் போடுறது நல்லது. டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்போது எல்லாமே அவங்க என்ன ஃபார்மேட்டில் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர் இதெல்லாம் வந்து யூஸ்வலி அவங்க வந்து JPEG ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. சர்டிஃபிகேட்ஸை யூஸ்வலாக PDF ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அவங்க என்ன ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க அதை நம்ம கரெக்டாக பார்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு ரஷ்ஷை அவாய்ட் பண்ணுறதுக்கு, சர்வர் ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் 10 நாளுக்குள்ளே அப்ளிகேஷன் போடுறது நல்லது. ஒருவேளை எனக்கு பாஸ் மார்க் என்னன்னு தெரியாது, நான் பாஸ் மார்க் தான் வாங்குவேன் அப்படிங்கிறவங்களுக்கும் அவங்க ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நீட் ஸ்கோர் கார்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம், அதாவது ஜூன் 14ஆம் தேதி ரிசல்ட் வருதுன்னா, ரிசல்ட் வந்ததுக்கப்புறமும் கூட கொஞ்ச நாளைக்கு அவங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். இன்றைக்கி ஜூன் 6ஆம் தேதி MBBS BDS கவுன்சிலிங்க்கான அப்ளிகேஷன் தமிழ்நாட்டில் ஓப்பன் ஆகுது. எப்போ ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கீனாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம சேனலில் ஓப்பன் ஆன உடனே அப்டேட் பண்ணுவோம். அண்ட் MBBS BDS ரிலேட்டட் கவுன்சிலிங் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை. சி யூ ஆல். தேங்க்யூ. பி ரெடி. டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் இல்லாட்டி கூட நம்ம ஏற்பாடு பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்கு டைம் கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் அப்ளிகேஷன் இந்த தடவை முன்கூட்டியே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.